அன்புக்குரியவர்களே, நான் என்னுடைய முகநூல் காணொளிகள்ல கேர்ஃபுல்லா அவாய்ட் பண்றது 2 டாபிக். ஒண்ணு அரசியல், 2வது சினிமா. அரசியல் நான் ஏன் அவாய்ட் பண்றேன் அப்படிங்கிறத என்னுடைய அடுத்துள்ள காணொளியில உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாக, ஒரு 2 இல்ல 3 ஆண்டுகளாக தமிழ் படங்கள தியேட்டர்லயோ அல்லது ஓடிடிலோ பார்க்க பயமா இருக்குங்க. திரை முழுக்க ரத்தம், ரத்த களரி. உச்ச நடிகர்களே பெரிய பெரிய அருவாளு கத்தியை எடுத்துக்கிட்டு கழுத்தை அறுக்கிற மாதிரி, வெட்டி போடுற மாதிரி, அல்லது நமக்கு தெரியாத துப்பாக்கி பீரங்கி வச்சு எல்லாரையும் பீஸ் பீஸா கிழிக்கிற மாதிரி, இப்படி ரத்த களரி, வயலன்ஸ், எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ். அப்படி இல்லையா, ஆங்கில படங்களுக்கு இணையாக அல்லது ஆங்கில படங்களை விட அதிகமாக கெட்ட வார்த்தைகள், உடலுறவு காட்சிகள். இப்ப 2 நாளைக்கு முன்ன லாக்டவுன்னு ஒரு படம் ஓடிடியில நண்பர் குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்குறேங்க. அதுல கதாநாயகியின் உடம்பின் மீது ஒருவன் இயங்குகிறான், உடலுறவு கொள்கிறான். அந்த காட்சிய ஒரு 4 செகண்ட் காமிச்சிருந்தா கூட போதுங்க. 2 நிமிஷம் தொடர்ந்து காட்டுனாங்க. அந்த ஃப்ரெண்டினுடைய டீனேஜ் டாட்டர் அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படின்னு கேட்ட உடனே வேற வழியே இல்லைங்க. ரிமோட்டை எடுத்து அதை பக்காவா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டு, இல்லடா செல்லம், ஷீ இஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சமாளித்து படம் பார்க்குற அளவுக்கு அப்பட்டமான உடலுறவு காட்சிகள். இப்படி வல்காரிட்டி, எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ், இது எதுவுமே இல்லாத ஒரு அழகான தமிழ் படம் வெற்றிகரமாக இப்ப திரையில ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுதான் தாய்க்கிழவி. இந்த படத்தை நான் 2 முறை பார்த்தேங்க. இந்த படத்தை பற்றி நிச்சயமா நான் பதிவு பண்ணி ஆகணும். முதல்ல தான் தன் குடும்பத்தோடு எப்படிப்பட்ட படம் பார்க்க விரும்புவோமோ அப்படிப்பட்ட படத்தை தயாரித்ததற்காக நடிகர் திரு சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும், ஒரு படைப்பாளியாக அற்புதமாக இந்த படத்தை வடிவமைத்து திரைக்கதை அமைத்து தன்னுடைய அருமையான வசனங்களால் ஒவ்வொரு கேரக்டருக்கும் உயிரூட்டி இருக்கின்ற இயக்குனர் சிவகுமார் முருகேசன், இவங்க 2 பேருக்கும் நாம எல்லாருமே எழுந்து நின்று ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லும்போது ஓப்பனிங்கில் ராதிகா கேரக்டர் பவுனுத்தாய் பண்ணுற அலப்பறை, அவங்க மருத்துவமனையில் இருக்கின்ற காட்சிகள், இதை 2 பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு ஏன் ராதிகா அப்படின்னு எல்லாரும் மாதிரியும் எனக்கும் ஒரு சந்தேகம் வந்ததுங்க. இதையே தான் வசந்தபாலன் டைரக்டர் இருக்காருங்களா, அவரும் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் கடைசி 20 நிமிடங்கள் ராதிகா சரத்குமார் எடுத்தது கமல்ஹாசனையே மிஞ்சுகின்ற விஸ்வரூபம். அந்த பிராஸ்தட்டிக் மேக்கப்ல எக்ஸ்பிரஷன் காட்டுறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது கமல்ஹாசனுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பிராஸ்தட்டிக் மேக்கப்ல அற்புதமாக எக்ஸ்பிரஷன் காமிச்சு ராதிகா சரத்குமார் மேம் மனதை வென்று விட்டீர்கள். ராயல் சல்யூட். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதனுடைய முக்கிய பலமே கேரக்டர்ஸ். ராதிகாவுக்கு 3 பிள்ளைங்க காட்டுறாங்க. அருள்தாசன் ஒரு நடிகருங்க. நாங்கள் வழக்கமாக இவரை வில்லனாகவும் கெட்ட போலீஸாகவும் தான் பார்த்துருக்கோம். அவரை ஒரு மகனாக, ஒரு ஆட்டோ டிரைவராக காமிச்சிருக்காங்க. புதிய முயற்சி. அடுத்தது கமல்ஹாசன் வெறியனா உப்பிலைன்ற கேரக்டரில் சிங்கம்புலி. இந்த நடிகனை தவிர அந்த கேரக்டருக்கு வேற யாரையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சிங்கம்புலி. 3வது எஸ்கே அவர்களுடைய ஆஸ்தான நடிகர்கள் 2 பேர். ஒன்று பாலசரவணன், அவரை ஒரு பிள்ளையா காட்டுறாங்க. அடுத்து முனிஷ்காந்த், அவரை பென்னி குவிக்னு ஒரு கேரக்டர். இவங்க 2 பேரும் எஸ்கேவனுடைய எல்லா படத்துலையும் இருப்பாங்க. அடுத்ததான் முக்கியமான கேரக்டர் ராதிகாவினுடைய மகள், டாட்டர் கேரக்டர்ல வர்ற ரேஷல் ரெபேக்கா. இந்த பெண்ணை எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி விவசாயி படத்தில் ஒரு மைனர் கேரக்டர் ஜட்ஜா வருவாங்க. மனசில் அப்படியே அப்பிக்கிட்டு ஒட்டிக்கிட்ட கேரக்டருங்க அது இன்னைக்கு வரைக்கும்.
அதே மாதிரி இந்த படத்துல ராதிகாவினுடைய பெண்ணாக எல்லாருடைய மனதிலும் அப்படியே ஒட்டிக்கிச்சுங்க இந்த பொண்ணு ரேஷல் ரெபேக்கா. அடுத்ததா எந்த விதமான திரை பின்புலமும் இல்லாத அந்த 3 மருமகளுங்க கேரக்டருங்க. அதுல முக்கியமா அந்த முதல் மருமகளா ஒரு கருப்பா ஒரு அம்மா வருதுங்க. என்ன அருமையான நடிப்புங்க. இவங்கெல்லாம் நம்ம திரையில முன்ன பின்ன பார்த்தறியாத முகங்கள். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா, மருமகன் கேரக்டர்ல 2 இட்லின்னு ஒரு கேரக்டருங்க. அந்த கேரக்டருடைய உண்மையான பேரு ஜவஹர்லால் நேரு. அவன் பையன் பேரு ராஜீவ் காந்தி. இதை விட சமகால அரசியலை கிண்டல் அடிக்க யாராலையும் முடியாதுங்க. அந்த கேரக்டர் பிளே பண்றது வேட்டை முத்துக்குமார்னு. கொஞ்சம் ட்ரமாட்டிக்கா தெரிஞ்சாலும் அந்த கேரக்டருக்கு தேவை. நல்லா நடிச்சிருக்காருங்க. அடுத்து மறக்க முடியாதது இந்த வேட்டை முத்துக்குமார்னு ஒரு நடிகருங்க. சாதாரணமா மைனர் கேரக்டர்ல வருவாருங்க. அவரை மருமகனா போட்டு விளையாடிட்டாங்க அந்த ஆள். அடுத்து என்னுடைய மனதை கவர்ந்த ஒரு மைனர் கேரக்டர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுல கருப்பு கோயில்ல ஒரு திடீர் பூசாரி, ஒரு குடிகாரன் பூசாரி ஆவாங்க. என்ன பண்பட்ட நடிப்பு! எங்கிருந்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் இந்த சிவகுமார் முருகேசன் செலக்ட் பண்ணாருன்னே தெரியலைங்க. இப்படி கேரக்டரைசேஷன், ஸ்டார் காஸ்ட் தி பெஸ்ட். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா திரைக்கதை அமைப்பு. இந்த படம் ரொம்ப கிளியரா ஒரு ஸ்ட்ரீம் மாதிரி போய்கிட்டே இருக்குங்க. தியேட்டரில் இருக்க எல்லாருடைய ஃபீலும் என்ன இருக்கு இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஏன்னா முழுக்க முழுக்க கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் தான். இன்டர்வல் பிளாக்ல தான் ட்விஸ்டே வருதுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் எடுத்தது சிவகுமார் முருகேசனுடைய வெறியாட்டம். ஒரு படைப்பாளியாக அந்த இயக்குனருடைய வெறியாட்டம் தாங்க செகண்ட் ஹாஃப். இப்போ இந்த படத்தினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்றதே திரைக்கதை அமைப்பு. அடுத்து கேரக்டர்ஸ் மூலமா இந்த படம் பேசி இருக்கின்ற சமகால சமூக நையாண்டி, அரசியல் நையாண்டி, மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக எடுத்த சாட்டை அடி. இப்ப சமகால அரசியல் நையாண்டி, மூட நம்பிக்கைகளுக்காக எதிராக எடுத்ததுன்னு சொன்னீங்கன்னா, இதுல இந்த திடீர் பூசாரி கேரக்டர் வருது இல்லைங்களா, அந்த கேரக்டரு குடிச்சிட்டு கருப்பு எதுவும் அதுக்கு செய்யலைன்னு திட்டுற மாதிரி வருங்க. அந்த கேரக்டர் நான் சொல்லுவோம், நீ எனக்கு ஏதாவது மாற்றத்தை நாளை கொடுக்கலையா, சாய்பாபாவை கும்பிட போயிடுவேன்னு சொல்லுங்க. இப்போ தமிழ்நாட்டிலே பெருகி வருகின்ற சாய்பாபா வழிபாடு, இதை விட யாரால கிண்டல் அடிக்க முடியும்? அடுத்த அதே கேரக்டர் பார்த்தீங்கன்னா, பாலசரவணன் கேரக்டர் மூலமா திடீர்னு நல்ல வசதி வந்துருங்க. அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல அசிஸ்டண்ட் ஒருத்தனை வச்சுன்னா அந்த அசிஸ்டண்ட் கிட்ட பேசுங்க. டேய், எனக்கு ஒன்றும் பெரிய ஆசை இல்லைடா, ஒரு காலேஜு, ஒரு ஸ்கூலு இதை கட்டிட்டு ஒரு ஆன்மீக குருவாக உக்காந்துடணும், எனக்கு நான் பேர் கூட செலக்ட் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லுங்க. என்ன பேருன்னா அந்த கேரக்டர் கேட்பாங்க. உடனே கங்காரு அடிகளார்னும். எனக்கு அப்படியே பளிர்னு செவுட்டில் அரைஞ்ச மாதிரி இருந்துங்க. இந்த வசனம் எப்படி தப்பிச்சதுன்னே தெரியலைங்க. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் நையாண்டி. அதை விட இந்த சமூக அரசியலை சாடி இருக்கிறாருங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த சீஃப் டாக்டர் ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட இந்த ஆங்கிலம் தெரியாதவர்கள் கிட்ட ஆங்கிலம் பேசுறத, அது எனக்கே விழுந்த அடியா கூட நினைக்கிறேங்க. நானும் தொடர்ந்து ஆங்கிலம் பேசுற ஆளு. அது மறக்க முடியாதது. அடுத்ததா எடுத்துக்கிட்டிங்கன்னா முனிஷ்காந்த் கேரக்டர் ரொம்ப சாதாரணமா கேரக்டர் மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஆனா அந்த கேரக்டர் மூலமாக டைரக்டர் கணவன் மனைவி உறவு, ஒருவனுக்கு திருமண பந்தம் எவ்வளவு முக்கியமானது என்பதை பத்தி எளிமையா ஒரு டைலாக் போட்டிருப்பாரு பாருங்க சிவகுமார். ஹாட்ஸ் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்பொழுது அருகி வருகின்ற பெற்றோர் பிள்ளைகள் உறவு, அதை பத்தி ஒரு அன்னோன் கேரக்டர், ஆம்புலன்ஸ் டிரைவர் கேரக்டர் மூலமா பாலசரவணனுக்கு, அதன் மூலமாக நமக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கிறார் சிவகுமார் முருகேசன் அவர்கள். கடைசியா
ராதிகா அந்த 300 பவுன் நகைய பெண் பிள்ளைகளோடு, மருமகளோடு பகிர்ந்து கொள்வதற்கு முன்னால் அந்த கேரக்டர் பேசுகின்ற வசனங்கள், பெண் சுய முன்னேற்றம், பெண் சொந்த காலில் நிற்க வேண்டிய அவசியம், பெண் உறுதியாக இருக்க வேண்டிய அரசியல், பெண்ணின் சுய சார்பு, இதையெல்லாம் பத்தி மிக எளிமையாக, அருமையாக அந்த பவுனுத்தாய் கேரக்டர் மூலமா பேசியிருப்பாருங்க. கடைசியா இந்த காணொளி கொஞ்சம் நீளமா தான் இருக்கு, ஆனால் தேவையானது. இந்த கோல்டு குமார்னு ஒரு கேரக்டருங்க, திரைக்கதையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். அந்த கேரக்டர் மூலமாக இந்த படத்தினுடைய மைய நாடியை வைத்து விளையாடி இருக்கின்ற இந்த சிவகுமார் முருகேசனை எத்தனை பாராட்டினாலும் தகும். திரு சிவகார்த்திகேயன் அவர்களை ஒரு ப்ரொடியூசராக மறுபடியும் நாம் பாராட்ட கடமைப்பட்டவர்கள். இதுல இன்னொரு சிறப்பு என்ன தெரியுங்களா? இது என்னுடையது. திரு எஸ்கே அவர்கள் தன்னுடைய கல்லூரியில் படித்த நண்பர்களை எல்லாம் கூடயே வச்சிருக்காருங்க. அவங்கள அப்பப்ப படங்கள்ல நடிகராகவும் மாத்திடுறார். இதுல பாத்தீங்கன்னா, அவர் கூடயே ப்ரொடக்ஷன் டீம்ல திவாகர்னு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட் இருப்பாருங்க. அவரையும் இந்த படத்துல ஒரு சீன்ல சிங்கப்பூர் கிட்ட அறம் வாங்கி உட்காந்துருக்க கேரக்டர் மாதிரி உட்கார வச்சுட்டாருங்க. ஆக அவருடைய நண்பர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரையும் சினிமாவில் நடிக்க வச்சிட்டாருங்க. இன்னும் நடிக்க வேண்டியது 2 பேர் தான். ஒன்று அவர் ரசிகர் மன்ற தலைவர் திரு மோகன்தாஸ் அவர்கள். அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஆடிட்டர் இருக்கார் இல்லைங்களா, இவங்க 2 பேர் தான் இன்னும் நடிக்காமல் இருக்காங்க. அவங்களையும் நடிக்க வச்சிருவார்னு நம்புவோம். அன்புக்குரியவர்களே, தாய்க்கிழவி ஓடிடியில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. தயவு செய்து தேட்டரில் பாருங்க. சிரிக்க, சிந்திக்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழில் ஒரு அழகான படம் தாய்க்கிழவி. அன்புக்குரியவர்களே, வாழ்க வளமுடன்.